ஒரு திசை ஓடுதுங்க. லக்னாதிபதி திசை ஓடுது. லக்னாதிபதி வந்து என்ஜாய் இருப்பார், ஜாலியாக இருப்பார். கடன் வாங்கினாலும் சரி, குடும்பத்தில் என்ன போகுது, என்ன ஒரு கல்யாணம் முடித்து பசங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர் என்ஜாயாக தான் இருக்கார். மனைவி சம்பாதிக்கிறாங்க, எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அப்புறம் பாருங்கள், லக்னாதிபதி திசை ஓடுது. லக்னாதிபதி திசை வந்து 2ஆம் இடத்துக்கு ஓடுது. 2ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி திசை ஓடும்போது அவருடைய குடும்பம் குடும்ப வாக்குக்காக, வருமானத்துக்காக ரொம்ப உடம்ப வருத்திக்குவார், கஷ்டப்படுவார். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், பசங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணத்தில் அந்த திசை காட்டும். லக்னாதிபதி திசை லக்கணத்தில் இருந்து ஓடினா அவர் என்ஜாய் இருப்பார், ஜாலியாக இருப்பார். அவரோட உடம்பு தேகம், அவர் சந்தோஷமாக இருக்கணும், உல்லாசமாக இருக்கணும், இப்படி தான் அவர் நினைப்பார். லக்னாதிபதி அது 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 2ஆம் இடத்துக்கு போயிட்டு ஒரு திசை புத்தி ஓடுது. 2ஆம் இடத்துலேருந்து திசையே ஓடுது அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்காக எது வேணாலும் செய்வோம். கஷ்டப்படுவார், பாடுபட்டு அந்த பிள்ளைகளுக்கோ பசங்களுக்கு மனைவிக்கு நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்து குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் அந்த சாதகர் செய்வார். 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியன்னு சொல்லக்கூடாது. மொபைல், இன்டர்நெட்டு, தகவல் தொடர், நகை நட்டு, ஆடை ஆவரணம், அந்த காலத்தில் இங்கிலாந்து கவர்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து தகவல் தொடர் அப்படிங்கிறது 3ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 3ஆம் இடங்கிறது எழுதுகோள், நம்ம எழுதுறது, பாண்டு பத்திரம் சம்மந்தப்பட்டது, நம்ம எழுதுறதுலாம் 3ஆம் இடங்கிறது தான். அந்த மாதிரி வரக்கூடிய மைக்கு பிடிச்சி பேசுகிறோம் பாருங்கள், மேடையில் மைக்கு பிடிச்சி பேசுகிறோம், அதுவுமே 3ஆம் இடம் தான் வரும். அப்போ அந்த 3ஆம் இடத்துல லக்னாதிபதி போது 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம். 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தான் வீட்டை விற்று வீட்டுக்கு காசை இது 2 வீலர் 4 வீலருக்கு டீசல் பெட்ரோல் போட்டு ஓட்டிகிட்டு இருப்பார். நான் நிறைய பேர்த்து பார்த்துக்கிறேன். வீட்டு காசை வீட்டை விற்று போட்டு வச்சுருப்பார் பத்திரமா. 4 வீலர் 2 வீலருக்கு பெட்ரோல் அந்த காசில் எடுத்து பெட்ரோல் போட்டிருப்பார். கணக்கு சொன்னால் அவங்க ஆமாம் சாமி அப்படிம்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ல விரயத்தை கொடுக்குதா. அப்போ லக்னாதிபதி அங்கே போகும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். லக்னாதிபதி 4க்கு போயிட்டார். 4ஆம் இடத்துல போய் திசை புத்தி ஓடுது அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்துக்கு போனால் சொகுசான, 4ஆம் இடங்கிறது சொகுசான இடம், சந்தோஷம், பிரியம், உல்லாசம் அப்படி சொல்லக்கூடாது. 4ஆம் இடம் கெட்டு போயிட்டு தான் ஹார்ட்டு சம்மந்தப்படுத்துகிற கொலஸ்ட்ரால் சம்மந்தப்படுத்த வந்துடப்படும். 4ஆம் இடம் நல்லா இருந்து லக்னாதிபதியே 4ல் போய் திசை ஓடும்போது என்ஜாயாக ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். ஒரு சட்டை எடுத்து நல்லா போடுறோம்னா அதுக்கு பேர் 4ஆம் இடங்க. அப்போ பசங்க பிள்ளைங்களாம் இருப்போம். 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னா 4ஆம் இடம். பசங்களுக்கு ஒரு துணிமை எடுத்து கொடுக்க மாட்டார், நல்லதை கூட செய்ய மாட்டார், ஸ்கூலில் கொண்டு விட மாட்டாருங்க. இப்படி தான் அந்த சாதகர் இருப்பார். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அவர் என்ஜாய் இருப்பார், ஜாலியாக இருப்பார். பசங்க பிள்ளைங்களாம் அவரை வரைச்சி பார்ப்பாங்க. இவரெல்லாம் புதுசாக எடுத்து சட்டை போட்டுக்கிறாரு, புதுசாக மொபைல் வாங்குறாரு, எங்களுக்கெல்லாம் இன்னும் பண்ண மாட்டாரு அப்படின்னு பசங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ல 4ஆம் இடம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துட்டு போகும். அதே நேரத்துக்கு வந்து நான் 5ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி 5ல் போய் திசை ஓட்டுறாரு. 5ஆம் இடங்கிறது எப்படின்னா பூர்வ புண்ணியம், குழந்தை சம்மந்தப்பட்டது. என்னங்க 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது நோய், கடன், எதிரி அப்படி சொல்லக்கூடாது. அப்போ நோய், கடன், எதிரி வந்தாலும் இந்த 12ஆம் இடத்துல குழந்தைகளுக்காக, குழந்தையை சம்மந்தப்பட்டதுக்காக நீங்கள் செலவழித்து பாருங்கள், அந்த எதிரி தாக்கம் உங்களுக்கு இருக்காது. கடன் அதிகமாக வாங்க மாட்டீங்க, வாங்கின கடனை குறைக்க பார்ப்பீங்க. 12ஆம் இடம்ல விரயஸ்தானம்ல. அப்போ நல்ல வேலை, உத்தியோகத்தில் இருந்தாலும் வேலையை எழுதி கொடுத்துட்டு 5ஆம் இடத்து லக்னாதிபதி 5ஆம் இடத்துல திசை ஓட்டினாலும் 5ஆம் இடத்துலேயே இருந்து ஆட்சி பெற்று திசை ஓட்டினாலும் செய்கிற வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவர் மைண்டில் தோணும், நமக்கு வேலையை எழுதி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சம் காசு வரும், இவ்வளோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வரும், நம்ம அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கார், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு 5 கூட திசை ஓடக்கூடாது. வேலையை எழுதி கொடுத்து வீட்டுக்கு வந்துடுவாருங்க. வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இவரே எழுதி கொடுத்துட்டு வந்து அதை நிற்பார். மனைவி ரொம்ப அடிச்சுக்கும், நான் பசங்க பிள்ளைலாம் ரன் பண்ணணும், இப்படி பண்ணிட்டு வந்தீங்களேன்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி லக்னாதிபதி 6க்கு போயிட்டார். இவர் லக்னாதிபதி 6க்கு போனால் இவர் போய் கடன் வாங்குவாருங்க, கடன் கேட்பாருங்க, கடன் வாங்குவாருங்க. இவர் கடனுக்காக இவர் தேடி போவார். யாரும் இவர் போய் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இவர் தேடி போய் கெஞ்சி தான் வந்து கடன் வாங்கி செலவழிப்பார். 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா, இவர் கடனை வாங்கி செலவழிக்கிறது. இவர் 6க்கு போயிட்டாரு. லக்னாதிபதி 6க்கு போய் அங்கே திசை ஓட்டாரு, கடன் வாங்கி செலவழிப்பார், கடனாலே பிரச்சனை சிக்கல மாட்டிக்குவார். மனைவி சுத்தமாக மதிக்காது, மனைவி ஸ்தானம் மதிக்கவே மதிக்காது. அதனால பிரச்சனை சிக்கல், மனைவிக்கு இவர்களுக்கு பிரச்சனை வந்துடும். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ல மனைவி பிரிஞ்சு போகும், கோர்ட்டு கேஸு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது சாதகத்தில்னு சொன்னால் அவங்க ஆமாம் அப்படிமா. இதுதாங்க சாதகம். அப்போ ஒரு சாதகத்தை வந்து தெளிவாக பார்த்து புரிஞ்சு நடக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்க பார்க்கணும். என்ன திசை புத்தி ஓடுது, அந்தர சுச்சம் ஓடுது. அப்போ நம்ம லக்னாதிபதிக்கு மின்னும் பின்ன யார் இருக்கிறாங்க அதை மெயினாக பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி திசை ஓட்டாரு, சிரமா உபயமா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாழ்க்கையில் ஜெயிக்க பார்க்கணும்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 என்னுடைய சேனலை என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்பலாம், தெளிவாக பேசலாம். வாழ்க வளமுடன்.